ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் தெரியும் போத்தீஸ் டிஜிகோல்டு ஆப்பு 23 பிப்ரவரி அன்றைக்கி அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி டிஜிகோல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், எதுக்கு ஆவரேஜ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதனால் நம்மளுக்கு எதுவும் லாஸ் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே டீட்டெயில் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போத்தீஸ் டிஜிகோல்டு பார்த்தீங்கன்னா 2 வெயிட் இருக்கும், சேவ்டு வெயிட்டு அண்ட் போனஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. சேவ்டு வெயிட்டுங்கிறது நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு மட்டும் சேவ் பண்ணுற வெயிட்டு. போனஸ் வெயிட்டு நம்ம போனஸ் பர்சன்டேஜ் பொறுத்து நம்மளுக்கு கிடைக்கிது. அப்புறம் டோட்டல் வெயிட்டுன்னு ஒன்று இருக்கும். டோட்டல் வெயிட் அப்படிங்கிறது சேவ்டு வெயிட்டையும் போனஸ் வெயிட்டையும் சம் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ. இதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஆவரேஜ் ரேட்டு டோட்டல் வெயிட்டுக்கு கால்குலேட் பண்ணாங்க. அது தப்பு ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க பில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, சேவ்டு வெயிட்டுக்கு மட்டும்தான் அவங்க ஆவரேஜ் ரேட் எடுத்துப்பாங்க. போனஸ் வெயிட்டு டிஸ்கவுண்ட்டாக தான் லெஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஆப்பில் என்ன பண்ணுறாங்க, டோட்டல் வெயிட்டுக்கு ஆவரேஜ் போடுறாங்க. அப்போ நீங்கள் பில்லில் பார்க்கும்போது உங்களுக்கு சேவ்டு வெயிட்டுக்கு ஆவரேஜ் ரேட் இருக்கும், நீங்கள் ஆப்பில் பார்க்கும்போது ஆவரேஜ் ரேட் வேறு மாறி இருக்கும். அந்த ஃபிக்ஸாக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டில் போட்டிருக்காங்க. மற்றபடி உங்களோட கோல்டு 1 மில்லிகிராம் கூட லாஸ் இல்லை. அது மாதிரி நீங்கள் 23 பிப்ரவரிக்கு முன்னால் சேவ் பண்ண எல்லா கோல்டு வெயிட்டுமே 3 டெசிமல் பிளேசஸில் தான் இருக்குது. அதில் எதுவும் இம்பாக்ட் இல்லைன்னு ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். அதில் ஜஸ்ட் 2 0 மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் 23 பிப்ரவரிக்கு அப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுற எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 டெசிமல் பிளேஸஸ் தான் ஸ்டோர் ஆகும். இதில் என்ன பண்ண போகிறேன், ஒரு க்ளோஸ் பண்ண ஒரு ஸ்கீம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போது இதுதான் நான் க்ளோஸ் பண்ண ஸ்கீமு. இப்போ நான் அந்த க்ளோஸ் பண்ண ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வெயிட் வந்து 3.344, பெனிஃபிட் வந்து 0.223, டோட்டல் வெயிட்டு 3.567. இப்போ இந்த ஆவரேஜ் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அமௌண்ட் இன்வெஸ்டட் டிவைடட் பை டோட்டல் வெயிட்னு போட்டு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். 26,236 டிவைடட் பை 3.567 என்ன வருது, உங்களுக்கு 7355 வருது. ஆனால் இது டோட்டல் வெயிட்டுக்குள்ளது. ஆனால் பில்லிங்க்கு இதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன வந்திருக்கணும், எனக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கணும், 3.344 கிராமுக்கு தான் ஆவரேஜ் ரேட்டு போட்டிருக்கணும். ஆனால் 3.567க்கு போட்டிருக்காங்க. இப்போ நான் 3.344ன்னு மாற்றுறேன். இப்போ நான் 3.344 போட்டேன் அப்படின்னா 7845 வருது. ஸோ 7845 அப்படிங்கிறது என்னோட எக்ஸாக்ட் ஆவரேஜ் ரேட்டு. இதுதான் ஆப்பில் டிஸ்பிளே பண்ணணும். இந்த ஃபிக்ஸை தான் அவங்க லேட்டஸ்ட் ஆப்பில் போட்டிருக்காங்க. மற்றபடி நீங்கள் ஒரி பண்ணிக்கிற அளவு உங்களோட வெயிட் லாஸோ இல்லை உங்களோட ரேட்டோ எதுவுமே மாறலைங்க. இது ஒன்று தான் வித்தியாசம். டோட்டல் வெயிட்டுக்குள்ள ஆவரேஜ் ரேட்டுக்கு பதில் சேவ்டு வெயிட்டுக்கு ஆவரேஜ் ரேட் போட்டிருக்காங்க. வேறு எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். ஏன்னா என்னோட பில்லை காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த பில்லில் பாருங்கள் 7845 தான் போட்டிருக்காங்களே தவிர 7355 போடல. ஓகேவா, இந்த ஃபிக்ஸை தான் அவங்க போட்டிருக்காங்க. இப்போ அங்கே ஆவரேஜ் ரேட்டை 7845ன்னு மாற்றிருக்காங்க, 7355க்கு பதில். மற்றபடி வேறு எந்த சேஞ்சும் இல்லைங்க.